டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வித் சொல்யூஷன்ஸ் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது டிஎக்ஸ் பை டிடிங்கிறது. இது ஒரு வகையில் நமக்கு வசதி தான். என்னென்னா நம்ம மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ண வேண்டியதில்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஐகன் வேல்யூஸ். அப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் இதோட ஐகன் வேல்யூஸ் கேட்குறாங்க, அவ்வளோதான். அப்போ இதுக்கு நான் என்ன சார் பண்ணலான்னா, ட்ரேஸ் மட்டும் கண்டுபிடிங்க. ட்ரேஸுங்கிறது என்னது? 2 + 4, அதாவது சம்மா ஆஃப் தி டயகனல் என்ட்ரிஸ். அப்போ 6 வரணும். அதாவது 2 நம்பரை ஆட் பண்ண 6 வரணும். வராத எடுத்து விட்ருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொதல் எடுத்துங்களேன். இந்த முதல்ல 2 நம்பர் என்னென்னா 3 + i, இன்னொரு நம்பர் 3 - i. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ஆக்சுவலாக 6 தான் வருது. அப்போ எலிமினேட் பண்ண முடியாது. பட் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே 6 தான் வருது சம்மு. அப்போ இந்த ஐடியா வச்சு நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது சம்மு. அடுத்து ப்ராடக்ட்டுக்கு போகணும். ப்ராடக்ட்டுங்கிறது இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஒரு 2 + 4 × 8 மைனஸ் ஆஃப் -1 + 1. அப்போ ப்ராடக்ட் 9 வரும். ஓகேவா? இப்போ மொதலுக்கு ப்ராடக்ட் பார்த்தோன்னா 3 + i × 3 - i வருமா? அப்போ 3² + 1². அப்போ 10 வரும். கரெக்டாக? ஆனால் நமக்கு 9 வரணுமா? எலிமினேட் பண்ணிடலாம். இது 2 4s are 8 வரும். எலிமினேட் பண்ணிடலாம். 1 5 5 தான் வரும். எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இது மட்டும் தான் மீதி இருக்குது. 3 3s are 9. அவ்வளோ. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்கள் இப்படி தான் போகணும். லீனியர் அல்ஜிப்ராவில் கேட்டாலும் ஐகன் வேல்யூ சம்மந்தமாக கேட்டால் நீங்கள் இப்படி போகணும். சில நேரம் சம்முலேயே ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். ப்ராடக்ட்டுக்கே போக வேண்டியது இருக்காது. ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். குயிக்காக ஒரு 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்படி செஞ்சாலும் இதே ஆன்சர் தான் வரும். சம்மு ப்ராடக்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வாட் ஆர் த நம்பர்ஸ்னு யோசிப்போம். அந்த மேலே சொன்ன மாதிரி கூட்டினா 6 வரணும், பெருக்குனா 3 9 வரணும். அப்போ அந்த ஒரே பாசிபிலிட்டி இதுதான். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும். கரெக்டாக? வேறு பாசிபிலிட்டி இருக்காது. நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு 9th 10th இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் இதை அப்படி தான் மோஸ்ட்லி டீச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? வேறு நம்பர் வராது. நீங்கள் இதை யோசிக்கணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி வேறு பாசிபிலிட்டி தான் என்ன ஆகும்? அப்போ ஆன்சர் மாறிடுமேனா வேறு ஆன்சர் வராது. வேறு பாசிபிலிட்டி கிடையாது. 2 நம்பரோட சம்மும் ப்ராடக்ட்டும் ஃபிக்ஸடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நம்பரும் ஃபிக்ஸடு தான். வேறு பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கணும். இன்னொன்று பாருங்களேன், இந்த டிட்டர்மினன்ட்டு ட்ரேஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். இது கூட தேவையில்லை. பட் ஒருவேளை இதை உங்களுக்கு யோசிக்க தெரிஞ்சால் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா இப்போ ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ வரும். இங்கே வரைக்கும் போனால் பட் அது கூட தேவையில்லைன்னு சொல்லுவேன். நான் இதை வச்சே செக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். அவ்வளோதான். இங்கேருந்து இதை வச்சு இது என்ன, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன். எலிமினேட் த ஆப்ஷன்ஸ். அவ்வளோதான். ரைட். அதுக்கப்புறம் அந்த பிடிக்கு வந்துடுறோம். இது ஆக்சுவலாக அந்த பிடி ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்கும். அதில் ஓடியை பொறுத்தளவில் கான்ஸ்டன்ட் மட்டும் எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிடியில் பார்த்தோன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுறதும் இருக்கும், ஃபங்க்ஷன் எலிமினேட் பண்ணுறதும் இருக்கும். நிறைய நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராப்பர் மெத்தட்லேயே பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஆமாம். பிக்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 2வது தடவை ஒரு வேலை இருந்தால் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சில இடங்களில் இது ஈஸியாக இருக்கும். இந்த பர்டிகுலர் சம்முக்கு இது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா நமக்கு 0 ஆயிடுறதுனால. வேறு எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே இந்த ஏபிங்கிறது என்ன? இங்கே ஏ இங்கே பின்னு கொடுத்துருக்காங்களே, இது என்ன ஆக்சுவலாக? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் தான். இந்த ஐடியாவை எப்போவுமே யூஸ் பண்ணணும். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏபிக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலான்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நான் ஈஸியான கேஸுக்கு போகணும். நான் என்ன பண்ணுவேன்னா ஏயை 1ன்னு எடுத்துக்கிறணும் எலிமினேட் பண்ணுறதுக்காக, பிஏ 0ன்னு எடுத்துக்கிறணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை எவ்வளோ சிம்பிளாக மாறிடும்னா வெறும் இஜட் ஈக்குவல் டு e⁴x மாறிடும். நல்லா பார்த்துங்க. இப்படி எடுத்து எலிமினேட் தான் பண்ணணும். இந்த இப்போ இஜட் நமக்கு தெரிஞ்சிருச்சா? மறந்துடக்கூடாது. இங்கே பிங்கிறது என்னது? ஆக்சுவலாக ∂z/∂x, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பி. அது மாதிரி கியூங்கிறது ∂z/∂y. வேற என்னமோ இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லைன்ற மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக பிக்கு ஈக்குவல் டு இஜட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தானே. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? வாட் இஸ் பி? பிங்கிறது ஆக்சுவலி ∂z/∂x என்ன வரும்?
இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். இதுதான் பி. பினாலும் இப்படி எழுதினாலும் ஒன்று தான். கியூங்கிறது டோ இஜட் பை டோ ஒய். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒய்யே இல்லை, வெறும் இ பவர் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனால இது என்னவாயிரும், 0 ஆயிரும். இதை தூக்கி அப்படியே என்ன பண்ணணும், இந்த மூணுமே இருக்கு இல்லையா, இதில் தூக்கி அப்படியே இதை கொண்டு போய் போட்டு பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 கரெக்டாக, இந்த பக்கம் 0 ஆயிரும், இந்த பக்கம் இஜெட் இருக்கும். ஓகேவா, அதாவது இ பவர் எக்ஸ் இருக்கும், ரெண்டு ஒன்று தான். இது தப்பு. இப்போ ஆப்ஷன் ஏ வந்து ராங். நான் ஈஸியாக எலிமினேட் பண்ணுறது பண்ணிடுவோம். அப்படி இங்கே வாங்க, லாஸ்ட் ஆப்ஷனுக்கு இங்கேயும் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0, ரைட் ஹேண்ட் சைடு இஜெட். தப்பு. கரெக்டா? சரி, இப்போ இந்த ரெண்டு மீதி இருக்கா. இப்போ இது பாருங்க, டோ ஸ்கொயர் இஜெட் பை டோ எக்ஸ் டோ ஒய். இப்படின்னா என்ன அர்த்தம் கரெக்டா? டோ ஸ்கொயர் இஜெட் பை டோ எக்ஸ் டோ ஒய், அதாவது ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, எதை எதை பொறுத்து ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அதாவது எது கரெக்டான ஃபார்மெட் அப்படின்னு கேட்குறேன். அதாவது டோ இஜெட் பை டோ ஒய்யை நீங்கள் என்ன பண்ணலாம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ரெண்டாவது தடவை பண்ணலாம். இப்போ நான் கேட்குற கேள்வி, ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸா அல்லது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யா, எது கரெக்ட்? ரெண்டாவது தடவையா? கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்கள். இந்த ஆக்சுவலாக வந்து இதை நம்ம எதை எழுதுகிறோமோ, இது பாருங்கள், இதோட மீனிங் நான் எழுதுறேன் கரெக்டானு பாருங்கள். இதுதான் கரெக்டா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட மீனிங் இந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா இது ஏற்கனவே தெரியணும் நமக்கு. இதை தான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்டா? ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். சில இடங்களில் ஈக்குவல் இல்லாமலும் போகும். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கண்டினியூஸாக இல்லைன்னா அந்த பிரச்சனையும் வரும். ரொம்ப ரேர் கேஸ்லாம் அப்படி வரும். ஏன்னா மோஸ்ட்லி இது ரெண்டும் ஈக்குவல்னால ரெண்டையும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணி பழகிருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். ஆக்சுவலாக இதோட மீனிங் என்னன்னா, டோ இஜெட் பை டோ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும், அதான் இதோட அர்த்தம். டோ ஸ்கொயர் இஜெட் பை டோ எக்ஸ் டோ ஒய்ங்கிறது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ், டோ இஜெட் பை டோ ஒய்ங்கிறது என்ன, இந்த இருக்கு பாருங்க, 0. 0 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 0 தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் பியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0, ரைட் ஹேண்ட் சைடு இஜெட், இதுவும் தப்பு. அவ்வளோதான். 3 எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே இன்னொன்று தான் கரெக்ட். அதை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக தான் வரும். முடிஞ்சிருச்சா? ஸோ இந்த அப்ரோச் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓடிக்கும் இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பிடி மட்டும் இல்லை, ஓடிக்கும் இதே கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லென்த்தியாக வந்து செய்யாதீங்க. இதோட மீனிங் நமக்கு தெரியணும், என்ன சொல்ல வராங்க, இந்த கான்ஸ்டன்ட் கொடுத்தா என்ன அர்த்தங்கிறது தெரியணும் நமக்கு. அது புரியலை, சும்மா நம்ம எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டன்ட் எழுதி தான் பழகணும், அதோட அர்த்தம் தெரியலைன்னா நமக்கு இப்படிலாம் யோசிக்கணும்னு தோணாது. பை 4 அப்புறம் ஒரு ஒய் ஸ்கொயர் பை 4 இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர்.